Global Talk. எமது அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற நாட்களுக்குள்ள உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை பார்ப்போம். தொடர்ச்சியாக எமது சேனலில் செய்திகளை தொடர்ந்து தர முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. காரணம், எமது இன்னொரு உள்நாட்டு செய்தி சேவையை கொண்ட ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுவதனால் அதன் வேலை பளு இந்த சேனலில் தொடர்ச்சியான செய்திகளை பதிவிட முடியாமல் உள்ளது. முடியுமான அளவு முயற்சி செய்து நேரத்தை வகைப்படுத்தி உங்களுக்கு செய்தி தருவதற்கு ஆர்வமாக உள்ளோம். சகோதரர்கள், இந்த சேனல்ல சில போது நீங்க ஏனைய தமிழ் யூடியூப் சேனல் கேட்ட செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில போது நாங்கள் குறிப்பிடும் செய்தி பின்னால் வேறு தமிழ் யூடியூப் சேனல்களிலும் அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் எமது நோக்கம் இயன்றளவு ஏனைய சேனல்களில் சொல்லப்படாத செய்திகளை இயன்றளவு தொகுத்து தரும் நோக்கமாக கொண்டுள்ளோம். சரி சகோதரர்களை, இப்போது செய்திகளுக்கு நுழைவும். இந்த வகையிலே முதலாவது செய்தியாக சிரியாவில் நடந்த சம்பவத்தோடு ஆரம்பிப்போம். எங்களது முன்னைய செய்திகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், சிரியாவில் இருக்கிற ஒரு ராணுவ வீரன் ஆத்திரத்தில் சிரியாவில் அங்காங்கே நிலை கொண்டுள்ள அமெரிக்க ராணுவத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டு வைத்துள்ளார். இதனால் அமெரிக்க படைகள் காயமடைந்தது மற்றும் மரணித்த செய்திகள் எல்லாம் எமது முன்னைய செய்தியில் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். இது சம்பந்தமாக தற்போது இன்னொரு செய்தி கிடைத்துள்ளது. அதாவது, உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எங்கேயாவது இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாமிய படைகள், இஸ்லாமிய நாடுகள், அங்குள்ள நபர்கள் இப்படியான வேலையை செய்தால் முதலாவது சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? ஐஎஸ் இருக்கிறான், அவன் தான் இந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு சொல்லுவானுங்க. இதை நான் அன்றைய செய்தியிலும் குறிப்பிட்டேன். அதே போலவே அமெரிக்கா அன்று நடந்த சம்பவத்துக்கு சிரியாவில் உள்ள ஐஎஸ் தான் காரணம், அவனுகள் தான் இந்த வேலையை செய்துள்ளான் சொல்லி இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்கொன்று சொல்லி மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவுடைய விமான தளங்களில் இருந்து விமானத்தை உயர்த்தி சிரியாவுக்கு மேல சென்று சுமார் 70 இடத்துக்கு மேல கோழைத்தனமா சிரியாவுல தாக்குதல் செய்துள்ளான். இதுல நிச்சயமாக பலர் கொல்லப்பட்டிருக்கணும். அந்த செய்திகள் எல்லாம் வெளிவரையில சிரியாவுல இருக்கிற இந்த சாராய் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறானோ தெரியல. இடைக்கால ஜனாதிபதி வந்தான், ஐக்கிய நாடுகள் சபையில போய் கதைச்சான். டொனால்ட் ட்ரம்ப் ஐஎஸ்ஐஸ்ல இருந்து வந்த ஒரு நல்ல மனிதர் என்று புகழ்ந்து சிரியாவுடைய தடையை நீக்க போறேன்னு பேசினாரு. இப்ப அந்த சாராயிக்கிற நாட்டுக்கு மேலேயே கோழைத்தனமா 70 இடங்கள்ல அமெரிக்கா போய் விமான தாக்குதல் செய்திருக்கிறான். இது ஒரு கேவலமான ஒரு நடைமுறை என்பது சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு சம்பவம் அமெரிக்கா படைக்கு நடந்தா உத்தியோகபூர்வமா என்ன செய்யணும்? அந்த நாட்டுக்கு தற்போது உரிய தலைவர் இருக்கிறார். அவரோட அணுகி, அங்குள்ள ராணுவத்தோட அணுகி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா யாரோ வீட்டுக்குள்ள யாரோ போன மாதிரி குண்டுகளை வீசி போட்டு வாரான் அமெரிக்கா. இதுல இருந்து நாம புரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நாட்டில் தற்போது இருக்கிற இடைக்கால ஜனாதிபதி என்று சொல்ற அகமது சாரா அமெரிக்கா இஸ்ரேல்ட ஒரு கைபொம்மைங்கிறது மேலும் மேலும் உறுதியாகுது. அடுத்ததாக என்னன்னு சொன்னா, வெனிசுலாவை அழிக்கிறதுக்கான முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரு. எல்லா ராணுவங்களையும் கொண்டு குவித்து வைத்திருக்கிறாரு. வெனிசுலாவை தாக்க போற விஷயம் என்னோட மேசையில தான் இருக்குது. அதாவது, நான் ஒரு பட்டன் அமர்த்தினோடனே எங்களது படைகள் வெனிசுலாவு மீது விமான தாக்குதலை ஆரம்பிப்பாங்க என்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இந்த நேரத்தில் இதனை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு இல்லாத நிலைமை போல வெனிசுலா உள்ளுக்க மற்றும் சர்வதேசத்திலேயும் ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வரும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக இந்த விடயத்தில் இறங்க போவதில்லை என்பது நாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்னைய செய்தியாக தந்திருந்தோம். ஆகவே எல்லாமே கைவிட்டு போன மாதிரி ஒரு நிலைமை வெனிசுலாவில் தோன்றியிருக்கிற நேரத்தில் இப்போது ஈரான் வெனிசுலாவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாதுகாப்பதற்கான செய்ய போகின்றோம் என்று வெனிசுலாவுக்கு ஈரான் அறிவித்த செய்தி இன்று தெஹ்ரான் டைம்ஸ், மெஹர் ஏஜென்சி போன்ற பல இணையதள செய்தித்தாள்களில் வெளிவந்திருந்தது. இந்த வகையிலே அமெரிக்கா இந்த வெனிசுலாவோடு நடந்து கொள்ளும் விதத்தை ஈரான் மிக கடுமையாக விமர்சிக்கின்றது. அதாவது, அமெரிக்கா வெனிசுலாவின் இறைமையை உடைத்து வெனிசுலாவுடைய கடல் பகுதிக்குள் நிற்கும் மீனவ படகுகள், போக்குவரத்து கப்பல்கள் போன்றவற்றை தாக்குவது பயங்கரவாதம் மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய கடல் கொள்ளை என்று ஈரான் இன்று கடுமையாக விமர்சித்துள்ளது. ஆகவே அமெரிக்காவின் இந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு மிக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரான் கடுமையாக கூறியதுடன் வெனிசுலா பாதுகாப்பு விடயத்தில் ஈரான் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது, என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, வெனிசுலாவை நீங்க தாக்கும் போது ஒன்று வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் தற்போது ஈரான் சப்ளை பண்ண தயாராக உள்ளது. அடுத்தது, தேவைப்படும் ஈரானும் அமெரிக்காவோடு மோதுவதற்கு தயாராக வருகிறது என்பதுதான் ஈரான் இணைந்து செயற்பட போகிறது என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் என்று ஊடகவியலாளர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள். எது
எப்படியோ ஈரான் இப்படி ஒரு அறிவித்தலை வெளியிடும் என்று சற்று கூட அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லையா? சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினார். அதாவது முற்றுகையை, அதாவது வெனிசுலா மீது உள்ள முற்றுகையை உடைப்பதற்கு சீனாவும் ரஷ்யாவும் வரக்கூடாது, எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி சீனாவையும் ரஷ்யாவையும் ஒரு கராரா மிரட்டின செய்தி நான் இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பதிஞ்சிருந்தேன். ஆனா இப்ப வந்திருக்கிற இப்படியான ஒரு செய்தி, அதாவது ஈரான் வெனிசுலாவோடு இணைந்து செயற்படும் என்கிற ஒரு செய்தி டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக மாறியுள்ளது. வெனிசுலாவுக்கு தாக்குதல் நடத்துற நேரத்தில் ஈரான் வெனிசுலாவுக்கு ஊதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதம் போல இவர்களுக்கும் பெரும் அதிதூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை ஈரான் வழங்கினால் அமெரிக்காவுல நடக்காத நிகழ்ச்சி நடக்கும். ஊதிகள் எப்படி இஸ்ரேலுக்கு தாக்குகின்றார்களோ அதே அடி அமெரிக்காவோட கலிபோர்னியா தொடக்கம் வாஷிங்டன் வரை தாக்குதல் நடக்கும். இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் அமெரிக்க மக்கள் பார்த்தது கிடையாது. அவங்க எல்லாம் டிவிலையும் கேம்ஸ்லையும் தான் இதெல்லாம் பார்க்கிறது. அதாவது அமெரிக்கா வேற நாடுகளில் போய் குண்டு போறது, மனிதர்கள் சாவுறது எல்லாம் அமெரிக்கா மக்களுக்கு இது ஒரு காட்சி படம் தான். ஆனால் வெனிசுலாவோடு மோதும் போது அந்த காட்சி படம் அமெரிக்காவுக்குள் யதார்த்தமாகவே நிகழும் என்பது அமெரிக்காவுக்கு இப்போது தெரிந்திருக்கும். நிச்சயமாக ஈரான் அறிவிப்பை அடுத்து அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வெனிசுலா ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்க மக்களுக்கு குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் தான் இந்த போரை தடுக்க வேண்டும், வீதிகளில் இறங்கி போராடுங்கள், மற்ற நாடுகளுடைய உரிமையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெனிசுலா ஜனாதிபதி இதற்கு முன் வெளியிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதன் அர்த்தம் இப்பதான் விளங்குது. என்னென்று சொன்னா, ஈரான் ஒன்று ஊதிகளுக்கு வழங்கப்பட்டது போல உதவிகளை வழங்குவான், அல்லது ஏதோ வகையில் ஈரான் இந்த போரில் சம்மந்தப்படுவான். ஈரான் சம்மந்தப்படும் போது ரஷ்யாவும் சீனாவும் நிச்சயமாக அதற்கு பின்னால் நிற்பாங்க. என்று சொன்னா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இந்த வகையில இந்த வெனிசுலா விஷயம் அமெரிக்கா நாட்டுக்குள்ள ஏவுகணை விழுறதுக்கான முதல் சந்தர்ப்பமாக மாறப்போகுது. ஒரு நேரம் ஈரானுடைய ஏவுகணைகள் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் விழுந்தால் மாறி என்ன செய்வாங்க, மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க ராணுவம் எல்லாம் ஈரானை நோக்கி ஏவுகணை தாக்குதலை செய்வாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உடனே அமெரிக்கா கடினாயும் என்ன செய்யும், அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை பார்த்து குலைக்கும். அப்போது ஈரான் பார்த்து கொண்டா இருக்க போறான். ஆகவே வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியாக்களை இது ஒரு பெரிய ஒரு போராக விரிவடையும். இது எல்லாம் இந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற செனட் பாராளுமன்றம் மக்களுக்கெல்லாம் தற்போது ஈரான் அறிவிப்போடு நிச்சயமாக புரிந்திருக்கும். இந்த அறிவிப்போடு அநேகமா இந்த அமெரிக்கா வெனிசுலாவுக்குள்ள நேரடியாக தலையிடுறத இனி சற்று சிந்திக்க துவங்குவார்கள். இந்த வகையில ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களுக்கும் உலக ஒப்பந்தங்களுக்கும் எதிரானவை. கரிபியன் கடல் இப்போது பாதுகாப்பற்ற ஒரு அச்சுறுத்தல் மிக்க கடலாக மாறியுள்ளது. எனவே இந்த அமெரிக்காட நடவடிக்கைகள் பற்றி சர்வதேச சமூகமும் ஐநாவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் வெனிசுலாவுக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்து இந்த ரெண்டு நாடுகளையும் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகிறது. இந்த வகையில கஷ்டப்பட்டவனும் ஒன்று சேர்ந்து நம்மை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு எதிரி என்ற வகையில இப்போது இரண்டு நாடுகளும் கைகோர்த்து நிற்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கும் வெனிசுலாவுக்கும் இந்த எரிசக்தி விடயத்தில் ஒப்பந்தங்கள் உள்ளது. வெனிசுலாவுக்கு ஏற்படுற அழுத்தங்கள் நிச்சயமாக ஈரானையும் பெரிய அளவு தாக்கும். ஆகவே சர்வதேச ரீதியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டில் வெனிசுலாவும் ஈரானும் கைகோர்த்துக் கொள்கிறது என்ற செய்தி இணையதள நாளிதழ்களில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியாக, இந்த மனிதாபிமானம் என்ற பெயரில், பொய்யான பெயரில் இஸ்ரேலிய ஆதரவு பெற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிக் மனிதாபிமான அமைப்புன்னு சொல்லி ஜெர்மன்ல ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு காசாவில் இருக்கிற மக்களை காப்பாற்று என்ற பெயர்ல அங்க இருக்கிற மக்களை இலவசமாக நாங்க வெளியேற்றி வேற நாடுகளில் பாதுகாப்பாக குடியேற்ற போறோம் என்ற ஒரு செய்தியை இந்த இஸ்ரேல் மிகவும் நுணுக்கமா செஞ்சு பாருங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்கிற செய்தி இப்போது வந்திக்குது. இதன் மூலம் இந்த இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, மனிதர்கள் இல்லாத ஒரு காசாவை உருவாக்குவது. கட்டம் கட்டமா இந்த காசா மக்களை ரகசியம் என்ற பேர்ல வாங்க, உங்களை தப்பிக்க வைக்கிறேன், உங்களை காப்பாத்துறேன், நாங்க அரசு சார்பற்ற நிறுவனம், எப்படியோ இஸ்ரேலோட நாங்க பேசி உங்களை காப்பாற்றி உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி காசா மக்களை ரகசியமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு அனுப்புபவர்கள் யார் என்று சொன்னா, மாறு வேஷத்தில் உள்ள இந்த இஸ்ரேல் தான் சொல்லி ஊடகங்கள் சொல்லுது. கடந்த நவம்பர் 13ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், 153 பாலஸ்தீனியர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஜோஹனஸ்பேர்க் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த பயணத்தில் வந்த ஒரு பலஸ்தீனியர் சொல்றாரு, ஆரம்பத்தில் எங்களுக்கு இலவசம் என்று சொல்லப்பட்டது, பின்னர் $1400 கேட்டார்கள், அதன் பின் $2500 வரை அந்த தொகையை உயர்த்தி கொண்டே போனார்கள் என்று காசாவில் இருந்து வெளியேறின நபர் அல் ஜசீராவுக்கு குறிப்பிடுகிறார். இப்போது நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் செய்தி அல் ஜசீராவில் உள்ளதான். அல் ஜசீரா ஊடகம் தான் இது சம்பந்தமாக ஆய்வு செய்துள்ளது. ஒருவருக்கு சுமார் $1000 தொடக்கம் $2000 வரை
பணம் வசூலிக்கப்பட்டு பயணங்கள் மிக ரகசியமாக வைக்கப்பட்டு இறுதி நேரத்தில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு உடனே அவர்கள் காசாவிலிருந்து தூக்கியெடுக்கப்பட்டு மர்ம விமானங்கள் மூலம் வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வகையில் இதனை செய்கிறது அல் மஜீத் யூரோப் என்று சொல்ற ஒரு மனிதாபிமான ஒரு அமைப்பு தான் இந்த விஷயத்தை செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் இப்போது தேடி பார்த்த நேரத்தில் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அமைப்பும் முகவரிகளும் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்பது செய்தி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அல் ஜசீரா குறிப்பிடுகிறது. அதாவது அப்படின்ற ஒரு நிறுவனமே அல் மஜீத் என்று சொல்ற ஒரு நிறுவனமே கிடையாது. அதோட எங்களோட பிரான்ச்கள் ஜெருசலத்தில் ஆங்காங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒரு போலியானதுங்கிறதும் அப்படி ஒரு முகவரியில அப்படி எங்கேயுமே கிடையாது, அவங்களோட பிரான்ச் எங்கேயுமே இல்லைங்கிறதும் அல் ஜசீரா நன்கு தேடி பார்த்து சொல்லு. இதன் மூலம் என்ன மறைமுக நோக்கம் என்று சொன்னா மக்களோட விருப்பத்தோட இடம்பெயர்வு வாலண்டரி எமிகிரேஷன் நடவடிக்கை ஊடாக காசாவை மக்களற்ற பகுதியாக மாற்ற முயற்சி செய்வதே இதனுடைய மொத்தமான திட்டம் என்பது தெரிய வந்துள்ளது என அல் ஜசீரா குறிப்பிடுகிறது. அடுத்த செய்தியாக இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த தாக்குதல், அதாவது கொலைவெறி தாக்குதல் நடந்தது. அதுபோல இன்று தென்னாப்பிரிக்காவிலும் நடந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்ட நாடு. ஆகவே இந்த தென்னாப்பிரிக்காக்களை பாடம் படிப்பிக்க என்று சொல்லி இந்த யூதனுகள், அதாவது இந்த மொசாட் ஏதாவது செஞ்சானோ தெரியல, தென்னாப்பிரிக்காவில் இன்று பல உயிர்கள் துப்பாக்கி சூட்டில் மடிந்துள்ளது. இந்த வகையில் இன்று கிடைக்கப்பெற்ற அரேபியா செய்திகள் இருந்து சுருக்கமான விவரங்களை குறிப்பிடுகிறேன். இன்று 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணி அளவுல பேக்கர்ஸ்டால் என்று சொல்ற ஒரு நகர் பகுதியில், அதாவது தென்னாப்பிரிக்காவோட தலைநகரமான ஜோஹனஸ்பேர்க்கில் இருந்து சுமார் 40-46 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பேக்கர்ஸ்டால் இருக்குது. இங்க தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டில் சுமார் 12 பேர் ஆயுதங்களோடு ஒரு வெள்ளை மினி பஸ்லையும் ஒரு வெள்ளை நிற கார்லையும் வந்திருக்கிறாங்க. அவ்வாறு வந்து இறங்கி அங்க இருந்த பார்ல மதுக்கடையில இருந்தவர்களை நோக்கி எந்த காரணமின்றி திடீரென்று சுடப்பட்டாங்களாம். இவ்வாறு சுடப்பட்ட போது அங்கிருந்த மக்கள் தப்பி ஓடிய போதும் அவர்கள் சுடப்பட்டார்கள் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த செய்தியை அரபிய ஊடகத்துக்கு ஜோஹனஸ்பர்க் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இந்த அரபிய ஊடகத்துக்கு இந்த நேர்காணல் வழங்கப்பட்டது. இந்த வகையில் 9 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 10க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடுகிறது. 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி, AK-47 தானியக்க துப்பாக்கிகள் மற்றும் முகமூடி அணிந்தவர்கள் இவற்றில் காணப்பட்டதாக போலீஸ் தற்போது தெரிவித்துள்ளது. இந்த வகையில் போலீஸ் வேட்டை நாடு பூராவும் தேடும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த துப்பாக்கி சூடு எதற்காக ஏன் நடைபெற்றது என்ற ஒரு விஷயம் இன்னும் வெளிவரவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளதாக இங்கு செய்திகள் வருகிறது. இந்த வகையில் இந்த செய்தி மேலும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த கடந்த 3 வாரங்களில் இது 2வது பெரிய துப்பாக்கி சூடு. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இது இந்த கடந்த 3 கிழமைகளில் இது 2வது பெரிய துப்பாக்கி சூடு. இதுக்கு முன்னுக்கு 12 பேர் கொல்லப்பட்டாங்க. பிரிட்டேரியா நகரத்தில் ஒரு சட்டவிரோதமான ஒரு மதுக்கடைக்கில இதே மாதிரி துப்பாக்கி சூடு நடந்தது. அதற்கு பிறகுதான் இன்று இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக காவல்துறை தெரிவிக்கிறாங்க. இதே போல 2022ஆம் ஆண்டு சோவேட்டோ என்ற ஒரு பகுதியில் 16 பேர் இதே மாதிரி பார்ல கொல்லப்பட்டாங்கிற செய்தியை குறிப்பிடுது. 2024 தென்னாப்பிரிக்காவில் ஒரு வருஷத்துல 26,000 கொலைகள் இவ்வாறு நடந்தது என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை இந்த தென்னாப்பிரிக்கா நிருபர் குறிப்பிடுகிறார். ஒரு வருஷத்துல 26,000 பேர் கொலை செய்யப்படுறாங்கன்னு சொன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 70 பேருக்கு மேற்பட்ட கொலைகள் தென்னாப்பிரிக்காவில் நடந்ததாக தகவல். இது சம்பந்தமாக மேலும் இந்த செய்தி தெரிவிக்கையில துப்பாக்கிகள், அதாவது தென்னாப்பிரிக்காவில் பொதுமக்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் கடுமையான சட்டங்களுக்கு கீழே தான் அவை வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் சட்டவிரோதமான துப்பாக்கிகள் இன்று அதிகமாக புழங்குகிறது. எனவே தான் இவ்வாறான குற்றச்செயல்கள் அதிகரிக்கின்றது என்று தென்னாப்பிரிக்கா காவல்துறை தெரிவிப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. உங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்கா நீதியான நாடு. காசாவுக்காக முதலாவதாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று நீதி கேட்டு இன்று இந்த நெத்தனியாகுவை மிகப்பெரிய குற்றவாளி என்ற ஒரு கூண்டில நிறுத்தி வைத்த நாடு தான் இந்த தென்னாப்பிரிக்கா. இது இஸ்லாமிய நாடு கிடையாது. ஆனால் காசா மக்களுக்காக துணிச்சலாக பேசிய நாடு. அதன் பின் தான் உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக வாய்த்திருந்தது. சுருக்கமாக சொன்ன நேர்மையான அரசாங்கம். இப்ப இந்த நடந்த துப்பாக்கி சூட்டுல ஒரு சம்டைம் ஒரு இஸ்லாமியன் இதுல சம்பந்தப்பட்டிருந்தா உடனே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்லுவாங்க, இந்த ISIS தென்னாப்பிரிக்காவிலும் வந்துட்டான், இஸ்லாமியர்களை தீவிரவாத வட்டத்துக்குள் அடையாளப்படுத்த தயாராக இருக்கிறாங்க. ஆனா இன்னும் யாருன்னு சொல்லி விஷயம் வெளியே வர இல்லை. இஸ்லாமியன் அவன் ISIS தான் சொல்லி முத்திர குத்தி விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்கள். பெயர் வெளிவந்தவுடன் முஸ்லீமாக இருந்தால் இந்த ரெடிமேட்டாக இருக்கிற ISISையும் சேர்த்து செய்தி வாசிப்பார்கள். எல்லா சமூகத்திலும், அது இஸ்லாம் சமூகமாக்கலாம், இந்து ஆய்க்கலாம் அல்லது கிறிஸ்தவர்கள், எல்லா சமூகத்திலும் சமூக விரோத செயல்கள் செய்கிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கொலை, களவு, போதைப் பொருள் எல்லா விஷயங்களும் எல்லா சமூகத்திலும் இருக்குது. ஆனால் முஸ்லிம்கள் என்று வரும்போது இந்த இஸ்ரேலிட மிகப்பெரிய திட்டமாகத்தான் இந்த ISIS என்கிற அடையாளப்படுத்தப்படுகிற முத்திரை. ஆனால் இன்று அந்த முத்திரை கட்டம் கட்டமாக செல்ல காசியாக போகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. ISIS யாருடைய ஆட்கள் என்கிறது இன்று உலகம் இனம் கண்டுவிட்டது. சரி சகோதரர்களே,
நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் முக்கியமான செய்திகளோடு. இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி.